இன்றைக்கி வாக்கிங் போயிட்டு வரும்போதே மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்த உடனே மீனை குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். புரட்டாசி மாதம் மீனோட ரேட்லாம் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் தெரியல, அதே ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி சாலை மீனும் ஊளி மீனும் தான் வாங்கியிருக்கோம். பாப்பாவுக்கு வந்து பாறை மீன் ரொம்ப பிடிக்கும். அதாவது முழுசாக பொரிச்சு கொடுத்தா அவள் சாப்பிடுவா. எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, ஒரு மீனாவது நம்மளுக்கு முழுசாக பொரிச்சு சாப்பிட்லாம், பெரிய மீனா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊளி மீனை வந்து அப்படி பெருசாக வாங்கிட்டு வந்துட்டோம். தம்பி வந்து ரொம்ப சுத்தம், அவன் எதுவுமே சாப்பிட மாட்டான். நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து இது வேண்டாம் அது வேண்டாம் யாராவது ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா பயங்கரமாக கோவம் வரும். நான் மீன் குழம்பு வைக்கிற அன்னைக்கு எல்லாமே என்னோட பையன் இதே தான் சொல்லுவான். அம்மா எனக்கு நீ குழம்பு வேண்டாமா, வெறும் தயிர் சோறு வைங்க அப்படின்னு. நம்ம இவ்வளோ ஹெல்த்தாக சமைச்சிட்டு அது சாப்பிடல அப்படிங்கும்போது எவ்வளோ கோவமாக இருக்கும். இதுக்காகவே அவன் காலையிலே திட்டு வாங்கிக்கிட்டு இருப்பான். முன்னாடிலாம் அம்மா வந்து தேங்காய் உடைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அந்த கிளாஸு செம்பு இதெல்லாம் கொண்டு போய் நிற்பேன். நீங்கள் யாரெல்லாம் இப்படி பண்ணுவீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இப்போ வந்து அந்த தேங்காய் தண்ணி குடிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படியே உடச்சி கீழே ஊற்றிடுறேன். ஆனால் அதில் உள்ள சத்துக்கள் நிறையா இருக்குது, அதனால் இன்றைக்கி உடச்சி பசங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு தான் உடச்சி அதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்தேன். நான் வைக்கிற மீன் குழம்பு எங்கள் ஊர் சைடில் வைக்கிற மாதிரி வைப்பேன். அதாவது தென் மாவட்டங்கள் எல்லாமே இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி கடைசியில் தான் தாளித்து ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலாவை வந்து நம்ம கைட்டு கூட்டி வைக்கும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காலையிலே அவ்வளோ மீனும் நம்ம கழுவி ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். நான் ஃபஸ்ட்டு என்ன செய்வேன் அப்படின்னா குழம்புக்குள்ளே மீனை வந்து ஃபஸ்ட்டு கழுவி குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்குள்ளே மீனை வந்து அலசி எடுப்பேன். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற சுஜித் பிரியன் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.